ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த கொடூரமான ஆட்சியாளன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாருமே கண்ண மூடிட்டு டக்குன்னு ஹிட்லர் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா ஹிட்லருக்கு முன்னாடி ஹிட்லரை விட பன்மடங்கு கொடூரமான ஒரு ஆட்சியாளன் வாழதான் செஞ்சிருக்கான். அப்படி வாழ்ந்த அவன் தன் கண்ணில் படுற பேரரசா இருந்தாலும் சரி சிற்றரசா இருந்தாலும் சரி அதை சூறையாடிட்டு தன் வசமாக்கிட்டு போயிட்டே இருந்தான். அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய பேரரசோட மகனாலாம் பிறக்கவே கிடையாது. சாதாரண ஒரு ட்ரைப் ஃபேமிலியில தான் பிறக்கவே செய்யறான். அப்படி பிறந்த அவன் பின் நாட்கள்ல இந்த உலகமே ஆச்சரியமாகி வியந்து அப்படின்றத தாண்டி உலகமே நடுநடுங்கி பயந்து பார்க்கிற அளவுக்கு அவனோட பேரரசு ஆசியா கண்டம் முழுவதுமே நிறுவவும் செஞ்சான். அது மட்டும் கிடையாது, மங்கோலிய பேரரசை உருவாக்குனதே இவர் தான். இவருடைய பேர் தான் செங்கிஸ் கான். இவருடைய பேரரசு எது வரைக்கும் பறந்து விரிஞ்சிருச்சுன்னு தெரியுமா? வடகிழக்கு ஆசியால மங்கோலியா, சீனால இருந்து மத்திய ஆசியால உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் வரைக்கும், மேற்கு ஆசியால ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு யூரோப்ல ரஷ்யா, யுக்ரைன், கங்கேரி வரைக்கும், இதை தவிர்த்து கிழக்கு சீனால ஜின்ஜியா வரைக்கும் இவருடைய ஆட்சி பறந்து விரிஞ்சு அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதாவது இந்த மொத்த பரப்பளவு நம்பர்ஸ்ல சொல்லணும்னா 9.27 மில்லியன் சதுர மைல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பூமியோட மொத்த நிலப்பரப்புல 16%க்கும் மேல. இவ்வளவு பெரிய ஒரு எம்பையர் பேரரசை உருவாக்கணும் அப்படின்னா அதை சாதாரண உருவாக்க முடியாது இல்லையா? இதுக்காக எக்கச்சக்கமான உயிர்களை கொல்ல வேண்டி இருக்கும் இல்லையா? இதுக்காக எத்தனை உயிர்களை இவர் ஈவு இறக்கமே இல்லாம கொண்டிருக்காருன்னா கிட்டத்தட்ட 30-40 மில்லியன் மக்களை ஈவு இறக்கமே இல்லாம இவர் கொன்றார் அப்படின்னும் வரலாற்றுல சொல்லப்படுது. அது நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3 கோடியிலிருந்து 4 கோடி பேரை ஈவு இறக்கமே இல்லாம கொன்று குவிக்கவும் செஞ்சிருக்காரு. சோ இவ்வளவு கொடூரமான அரக்க குணம் படைத்த இந்த ஒரு பேரரசன் எப்படி உருவானா, எப்படி வளர்ந்தான், எப்படி கடைசியில இறந்தான் அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நாங்க எஸ்எம்எஸ் டெக்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவான டெக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற மொபைல் போன்ல இருந்து கேட்ஜெட் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு டெக்ல அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எஸ்எம்எஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். கிபி 1962 வருஷம் ஒரு குறுநில ட்ரைப் மன்னனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறப்ப அதோட கையில ஒரு சின்ன ரத்த கட்டியும் இருக்கு. அந்த ரத்த கட்டியை பார்த்த உடனே அங்க சுற்றி இருந்த எல்லாருமே அரசன்ட்ட போயிட்டு தங்களோட மகனோட கையில இருக்கிற இந்த ஒரு ரத்த கட்டி மிகப்பெரிய பேரரசனுக்கான ஒரு சிம்பிளா தான் நாங்க பாக்குறோம். பின்னாட்கள் ஒரு மிகப்பெரிய பேரரசனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன்ட்ட போய் சொல்றாங்க. இவங்க சொன்னது ஒரு வியூகத்துல சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பின்னாட்கள் இந்த ஒரு சொல்லு மிகப்பெரிய உண்மையாவும் மாறப்போகுது அப்படின்றது அந்த டைம்ல அந்த அரசனுக்கு தெரியல. அந்த அரசனோட பேர் தான் யசுகி. அவருக்கு 1962 வருடம் பிறந்த அந்த ஒரு ஆண் குழந்தையோட பேர் தான் டெமுஜின். இந்த குழந்தை பிறக்கும் போது அவனுக்கு வைக்கப்பட்ட பேர் டெமுஜின் தான். பின்னாட்கள் அவன் மிகப்பெரிய பேரரசா மாறும் போது தான் அவனுடைய பேர் டெமுஜின்ல இருந்து செங்கிஸ் கானாவே மாறுது. இந்த டெமுஜின்றத விட நம்ம செங்கிஸ் கான் அப்படின்னு சொல்லலாம். இந்த செங்கிஸ் கானோட அப்பாவான யசுகி இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மெர்கிட் அப்படின்ற இன்னொரு ட்ரைப் குழு இருந்திருக்கு. அந்த குளத்துல போய் போரிட்டு அங்கிருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துறாப்ல. அப்படி கடத்தி வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சு பின்னாட்கள் இந்த டெமுஜினை பெற்றெடுக்கவும் செய்யறாரு. எதுக்கு இந்த பொண்ணு கடத்திட்டு வரதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. சோ டெமுஜின் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அவன் வளர்றப்ப அவங்க அப்பா கூட சேர்ந்து எக்கச்சக்கமான போர் கலைகளையும் கத்துக்கிறான். எப்படி சர்வைவ் ஆகுறது அப்படின்றதையும் கத்துக்கிறான். இப்படி அவங்க அப்பா கூட சேர்ந்து பல விஷயங்களை கத்துட்டு இருக்கப்ப அவனுக்கு 8 வயது ஆகுது. அந்த 8 வயதாகிற அந்த டைம்லயே அவங்க அப்பா அவனுக்கு ஒரு நிச்சயதார்த்தத்தையும் பண்ணி வைக்கிறாரு. அதுதான் யசுகியோட போட்டி அரசனோட மகளான போர்டே. டெமுஜிக்கு 8 வயசு ஆகிறப்ப அந்த போர்டேக்கு பார்த்தீங்கன்னா 6 வயசு ஆகுது. இந்த வயசுலயே பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சம்பந்தி ஆயிக்கலாம், உன்னோட அரசை நானே சேர்த்து நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யசுகி ஒப்பந்தம் போட்டு தான் பார்டேவை டெமுஜிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறாரு. இவங்க வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நடந்ததெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. யசுகி எதிர்பார்த்த மாதிரி அவரோட கையில எல்லாமே கைகூடி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கப்ப அவர் குடிச்ச ஒரு பானம் தான் அவருக்கு யமனாவே மாறுது. தான் யசுகி இந்த மாதிரி போட்டி மன்னோட மகளை கல்யாணம் முடிச்சு அந்த அரசை தான் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் இந்த ஒரு விஷயம் டார்டார்ஸ் அப்படின்ற இன்னொரு குலத்துக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த குலத்தை சேர்ந்தவங்க இவர் குடிக்கிற பானத்துல விஷத்தை கலந்துடுறாங்க. அதுல விஷம் கலந்துருக்கு அப்படின்றது தெரியாம யசுகியும் குடிக்கிறாரு. அதை குடிச்சதுல இருந்து உடனே நம்ம அவருக்கு கொன்று ஆரம்பிக்குது. அப்படி கொன்று ஆரம்பிச்ச 3 நாள்ல அவர் இறக்கவும் செய்யறாரு. தனக்கு 8 வயதாகிறப்ப தன்னுடைய அப்பா இறந்த இந்த ஒரு சம்பவம், அதுவும் தன்னுடைய நிச்சயதார்த்தத்துல தான் தன்னுடைய அப்பா இறந்திருக்காரு அப்படின்ற இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா டெமுஜியோட மனதை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரைப்ஸ் குளம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சின்ன சின்ன குறுநிலமா பிரிஞ்சதா இருக்கும். அந்த சின்ன சின்ன குறுநிலங்களுக்கும் அரசர்கள் இருப்பாங்க. அவங்க தான் அந்த இன மக்களை பாதுகாத்துட்டே இருப்பாங்க. அதுலதான் போட்டியாளர் இருக்கிற ஒரு குளத்துல இருக்கிற பெண்ணான போர்டேவை அவர் நிச்சயதார்த்தம் பண்ணி இறந்தும் போயிருக்காரு. இன்னொரு குளமான டாட்டாஸ் தான் இவருக்கு விஷத்தை வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த குளத்துல பாத்தீங்கன்னா அதாவது யசுகி குளம் அரசனே இல்லாம தனித்து நிக்குது இல்லையா? ஒன்ஸ் அரசன் இறந்துட்டாருன்னா அடுத்து என்ன
பண்ணுவாங்க, அரசனோட மகன்கள் யாராச்சும் பெரிய ஆளா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் அரசன் ஆக்குவாங்க. ஆனா அந்த இடத்துல தான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆகுது. ஏன்னா எசுகிக்கு மொத்தம் 6 குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அந்த 6 குழந்தைகளுமே சின்ன சின்ன பசங்களா தான் இருக்காங்களே தவிர யாருமே அரசனாகிற வயசுக்கு வரவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுதான் இந்த டாட்டார்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க இவருக்கு விஷத்தை கொடுத்து கொல்லவும் செய்யறாங்க. கொல்றது மட்டும் இல்லாம அந்த டாட்டார்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க இவங்களோட சிற்றரசையும் கைப்பற்றவும் செய்யறாங்க. அப்படி கைப்பற்றின உடனே அவங்க செஞ்ச முதல் விஷயமே எசுகியோட குடும்பத்தை கம்ப்ளீட்டா அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி நாடு கடத்தவும் செய்யறாங்க. தனக்கு 8 வயதாகிறப்ப டெமுஜி அவரோட ஃபேமிலியும் மொத்தமா நாடு கடத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதுவும் இவங்களை நாடு கடத்துறாங்க அப்படின்னா நல்ல பசுமையா இருக்கிற காட்டுக்குள்ள போய் நல்லா சாப்பாடு இருக்கிற இடத்துல அவங்களை விடவே கிடையாது. மங்கோலியால இருக்கிற மிகப்பெரிய புல்வெளி பகுதியில தான் போய் இவங்களை விடவே செய்யறாங்க. அந்த இடத்துல சாப்பிடுறதுக்கே வழி பெருசா இருக்கவே இருக்காது. அதனாலே அந்த ஒரு தருணத்துல பசிலையும் பட்டினிலையும் வறட்சிலையும் அவங்க பயங்கரமா வாடுறாங்க. இந்த ஒரு சர்வைவலே பாத்தீங்கன்னா டெமுஜிக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை கிரியேட் பண்ணுது. அதுவே அவனை வலிமையான ஒருத்தனாவும் மாற்ற ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அவனுக்கு இருந்த ஒரே நோக்கம் எப்படியாச்சும் தான் சர்வே தான் மட்டும் சர்வே ஆகக்கூடாது, தன்னோட ஃபேமிலியையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் தன்னோட ஃபேமிலிக்காக உணவு சேகரித்து வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சேகரித்து வந்து கொடுக்கவும் செய்யறான். அதே நேரத்துல தன்னுடைய அப்பாவை கொண்டவங்களை பழிவாங்கணுன்ற ஒரு பழி உணர்ச்சியையும் தனக்குள்ள வளர்க்கவும் ஆரம்பிக்கிறான். அதற்கான ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இது கூடவே சேர்த்து தன்னோட குடும்பத்தோட தலைவனாவும் தான் மாறணும் அப்படின்றதுக்காகவும் சில முயற்சிகளை எடுக்கிறான். ஆனா இப்படி தான் குடும்பத்தோட தலைவனா மாறணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கப்ப இவனுக்கு முட்டுக்கட்டையா இவனோட ஆஃப் பிரதர் வந்து இவனுக்கு தலைவலி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவனோட பேர் தான் பெட்டர். இவன் பார்த்தா நம்ம டெமுஜியோட 2 வயசு மூத்தவன். சோ வழக்கப்படி பார்த்தா அவன் தான குடும்பத்தோட தலைவனா வரணும். அப்படி இருக்கப்ப டெமுஜி குடும்பத்தோட தலைவனா வர முடியாது இல்லையா? சோ இந்த ஒரு விஷயமே டெமுஜிக்கு கடுப்பை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலே அவனோட தருணத்துக்காக வெயிட் பண்றான். அப்படி வெயிட் பண்றதோட மட்டும் இல்லாம தக்க தருணம் வர்றப்ப தனியா பெட்டர் சிக்கிற அந்த ஒரு சமயத்துல யோசிக்காம பெட்டரை போட்டு தள்ளிடுறான். அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இப்போதைக்கு அவங்க ஃபேமிலியில இருக்கிற மூத்த பையன் டெமுஜி மட்டும் தானே. சோ இப்ப எந்த விதமான தடையுமே இல்லாம தன்னோட வீட்டோட தலைவனா முதன்முறையா மாறுறான். அப்படி வீட்டோட தலைவனா மாறதுக்கே அந்த சின்ன வயசுல தன்னோட அண்ணனை கொண்டுட்டு தான் தலைவனாவே செங்கிஸ்கான் மாறுறான். சோ இப்படி தன்னோட குடும்பத்தோட தலைவனா மாறதுக்காகவே தன்னோட அண்ணனை கொன்றான் அப்படின்ற இந்த ஒரு செய்தி அந்த நிலப்பகுதியில் இருக்கிற எக்கச்சக்க இன மக்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்திலே டெமுஜி அவனோட ஸ்கில்ல வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதோட மட்டும் இல்லாம ஆபத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான மக்களை காப்பாற்றவும் செய்யறான். அப்படி காப்பாற்ற இந்த ஒரு ஸ்கில்லும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவறப்ப யாரா அந்த பையன் சொல்லிட்டு கேட்டு தெரியறப்பதான் இவன் எசுகி அரசனோட மகன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குதான் டெமுஜிக்கு வயது சிறுசா இருந்தாலும் இவனோட திறமை அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அங்கங்க இருக்கிற எந்த விதமான அரசியலையும் சேராம இருக்கிற சின்ன சின்ன குல மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெமுஜிக்கு சப்போர்ட்டா அவன் சொல்றத கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ தன்னுடைய வீட்டோட தலைவனா மாறின டெமுஜின் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் தலைவனாவும் மாற ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் மக்கள் தலைவனா மாறிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்க அப்பாவை கொண்ட டாட்டாஸின தலைவன் இருப்பான் பாத்தீங்களா, அவனோட காதுகளுக்கும் எட்டுது. இது தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே நம்ம இவனை விட்டோம் அப்படின்னா என் அப்பாவை கொண்டது நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கொன்றுவான்னு சொல்லிட்டு டெமுஜினை பிடிச்ச வர சொல்லி படைகளை அனுப்பி விடுறான். அந்த படைகளும் கண் நிமிக்கிற நேரத்துல குதிரையில விரைந்து போய் டெமுஜினை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படி புடிச்சிட்டு வந்த டெமுஜினை அந்த டைமே கொண்டிருந்த வரலாற்றுல செங்கிஸ்கான் அப்படின்ற ஒரு பேரே இருந்திருக்காது. ஆனா அந்த டாட்டார்ஸ் அரசன் இவனை உடனே கொல்லாம இவனுடைய கைகள்ல சங்கிலியை கட்டி ரோட்ல தரதரன்னு இழுத்துட்டு வர சொல்றான். அப்படி இழுத்துட்டு வர்றப்ப அங்க இருந்த மக்கள் எல்லாமே இவனை பார்த்து கைதட்டி சிரிக்கிறாங்க. அதை பாக்குறப்ப டெமுஜினுக்குனால உச்சக்கட்ட கோவம் வருது. ஆனா என்னத்த கோவம் வந்தாலும் இந்த டைம்ல நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ நம்ம டைமுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். இப்படி சங்கிலியை கட்டி இழுத்துட்டு போன அவனை ஒரு அறையிலையும் அடைக்கிறாங்க. அது எப்படி அடைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய தலைக்கு மேல ஒரு பலகை இருக்க மாதிரி மாட்டி அந்த அறையில அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கப்பட்ட அவன் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக அவன் கூடவே சில காவலர்களை நியமிக்கிறாங்க. அவங்களும் அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு 14 வயசான நீ எல்லாம் அரசனாடா அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்படியே டைம் ஓடுது. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சரக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்கவும் போறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டெமுஜின் கூட ஒரே ஒரு காவலர் மட்டும் தான் இருக்கான். அவன் கவனம் சிதற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெமுஜின் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு தருணமும் வருது. அந்த டைம்ல கொஞ்சம் கூட யோசிக்காம அவருடைய தலையில மாட்டிருந்த பலகை இருக்கு பாத்தீங்களா, அத ஃபுல் ஃபோர்ஸ் அந்த காவலரோட தலையில அடிச்சு அவருடைய தலையை சிதறடிக்கிறாப்ல. அப்படி சிதறடிச்சு இந்த ஒரு சம்பவத்தை பக்கத்துல இருந்த ஒரு காவலன் பாக்குறான். அதை பார்த்தோன்னே அவன் பயத்துல சிதறி ஓடுறான். அப்படி ஓடுறப்ப ஆத்தாடி அரக்கண்டான்னு சொல்லிட்டே ஓடுறான். அவன் அரக்கன்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி அவன் தலையில மாட்டிருந்த அந்த பலகையை கைய வச்சு உடச்சிட்டு அங்கிருந்து தப்பிக்கவும் செய்யறான். அப்படி தப்பிச்சதுக்கு அப்புறம் காலங்களும் ஓடுது. அவனுக்கு 15 வயசு ஆகுது. மங்கோலியாவோட லாப்படி பாத்தீங்கன்னா 15 வயசு ஆயிட்டாலே அவன் அடல்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லப்படும். சோ தனக்கு 15 வயசு ஆனோடனே தன்னுடைய அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்
மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டேவை போய் திருமணம் பண்ணவும் போறான். போர்டேவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா நம்ம போட்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டேவை டெமுஜினுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாரு. சோ இப்போ போர்டேவோட சிற்றரசு இப்ப டெமுஜினோட கைக்கு வருது. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்காகவே ஒரு ஆடம்பர ஆடைய டெமுஜினுக்கு திருமண பரிசாவும் கொடுக்கறாரு. இந்த ஒரு பரிசை வாங்கணும்னு டெமுஜின் அவரே போட்டுக்கிட்டாரான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதற்கு மாறா தன்னுடைய அப்பாவோட விசுவாசியா இருந்த டாக்ருல் அப்படின்றவருக்கு அந்த ஆடையை கொடுத்து அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவர் தனக்கு திருமண பரிசா வந்தது அவருக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்றது சுத்தி இருந்தவர்களுக்கு சுத்தமா புரியல. டெமுஜினே பாத்தீங்கன்னா அப்பாவோட விசுவாசிய கௌரவிக்கும் விதமா தான் அதை கொடுத்தாப்ல. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இந்நாட்கள் அவருக்கு உதவிகரமா இருக்க போகுது அப்படின்றது அப்பா அவருக்கு தெரியல. இவருக்கு திருமணம் முடிஞ்ச சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படை டெமுஜின் அரசை தாக்குது. அப்படி தாக்குறவங்க டெமுஜின் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அவங்க யாருன்னு இவர் யோசிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து டெமுஜினோட ஒய்ஃபை அவங்க கடத்திட்டு போயிடறாங்க. சோ இப்படி கடத்திட்டு போனவங்க யாருன்னு தெரியல, அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல, எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. இப்ப எப்படி தன்னுடைய ஒய்ஃபை மீட்டுட்டு வர போறோம்னு தெரியாம கண்விழி பிதுங்கி நின்னுட்டு இருக்காப்ல. அப்படி நின்னுட்டு இருக்கப்பதான் இவர் ட்ரெஸ்ஸை கொடுத்த இவங்க அப்பாவோட விசுவாசியான டாக்ருல் இவர்கிட்ட வர்றாரு. வர்றதோட மட்டும் இல்லாம இவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்துல நானும் உங்க அப்பாவும் போய் இவங்க இனத்துல இருக்க ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தோம். அதுதான் உங்க அம்மா. இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க தான் மெர்கிட் இனத்தை சேர்ந்தவங்க. அந்த ஒரு கடத்தலுக்கு பழி தீர்க்கும் விதமா தான் இப்ப உன்னோட பொண்டாட்டியை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. உங்க அம்மாவையும் அந்த அரசனோட ஒய்ஃபா இருக்கப்பதான் கடத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாப்ல. சோ ஒய்ஃபுக்கு ஒய்ஃப்ன்ற விதமா தான் இவங்க இந்த செயலை இப்ப செஞ்சிருக்கானுங்க. சோ போர்டேவை நம்ம மீட்கணும் அப்படின்னா நம்ம படையெடுத்து போனா மட்டும்தான் மீட்க முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. சோ அது வரைக்கும் பக்கத்துல சின்ன சின்ன அரசர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம செங்கிஸ்கான் இப்ப தன்னுடைய ஒய்ஃபை மீட்கிறதுக்காக பல மைல் தூரம் டிராவல் பண்ற சிச்சுவேஷனுக்கும் தள்ளப்படுறான். ஆனா இந்த ஒரு டிராவலிங் தான் இந்த உலகம் மிகப்பெரியது. அதுல தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பன்மடங்கு விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷனையும் அவனுடைய மைண்டுக்குள்ள விதைக்குது. அதுக்காக தன்னுடைய போர் வீரர்கள் எல்லாத்தையுமே உடனே தயார்படுத்தி அடுத்த நிமிடமே போயிட்டு தாக்கிட்டானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா மெர்கிட் அரசு இவங்களோட அரசோட கொஞ்சம் பெரிய அரசு, அந்த அரசு எதிர்த்து போரிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற போர் வீரர்கள் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ருல் டெமுஜின் சொல்லவும் செய்யறாரு. அப்படி சொன்ன உடனே அதுக்கு எவ்வளவு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமுஜின் கேட்கிறான். அதுக்கு டாக்ருல் குறைஞ்சது 20,000 போர் வீரர்களாச்சும் நம்மகிட்ட இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால மெர்கிட் அரசை போய் தாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அன்னைக்கு இருந்து டெமுஜின் தன்னை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சிற்றரசுகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமேலையும் போர் தொடுத்து அங்க இருக்கிற போர் வீரர்கள் எல்லாத்தையுமே தன்வசமாக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஆக்க ஆரம்பிச்ச கடைசியில 8 மாதங்கள் கழித்து தன்னோட படையில கிட்டத்தட்ட 40,000 போர் வீரர்களை சேர்த்துறான். அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40,000 போர் வீரர்களை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய படையா மெர்கிட் அரசை நோக்கி போறான். அப்படி போறப்ப அந்த மெர்கிட் பேரரசுக்கு பக்கத்துல அவங்க போறப்பயே டெமுஜின் போர் வீரர்களோட குதிரை கால் தடத்தோட சத்தத்தையும் அந்த படை வீரர்கள் கத்துற அந்த ஒரு சத்தத்தையும் கேட்கிறப்பயே மெர்கிட் பேரரசே மிரண்டு போகுது. யாருடா அவங்க எதுக்குட நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெர்கிட் அரசன் யோசிக்கிறதுக்குள்ளேயே கண்ணிமிக்கும் நேரத்துல டெமுஜின் போய் தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்ட உடனே டெமுஜினோட ஒட்டுமொத்த குதிரைப்படியும் காற்றை கிழிச்சிட்டு சரட் சரட்னு உள்ள போயிட்டு அந்த மெர்கிட் அரசை சின்ன பின்னமாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மெர்கிட் அரசனையும் டெமுஜின் கொன்றாரு. கொல்றதோட மட்டும் இல்லாம தன்னோட ஒய்ஃபான போர்டேவையும் மீட்டெடுக்க. அப்படி மீட்டெடுத்த உடனே ஆனந்த கண்ணீர்ல போயிட்டு டெமுஜின் போர்டேவை கட்டி பிடிக்கிறாப்ல. அப்படி கட்டி பிடிக்கிறப்ப அவரால் முழுசாக அந்த பொண்ணை கட்டி பிடிக்க முடியல. என்னடா கட்டி பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பாக்குறாப்ல. பார்த்தா போர்டே மாசமா இருக்காங்க. இதை பார்த்த உடனே டெமுஜின்களும் பக்கு நடிச்சிருது. இந்த போர்டேக்குள்ள வளர்றது தன்னோட குழந்தை தானே, இல்லைன்னா நம்ம கொன்ற இந்த அரசனோட குழந்தை அப்படின்றது அவருக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, இவள் தன்னுடைய வைப்பு இவளோட வயிற்றுல வளர்றது தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு போர்டேவோட அந்த ஒரு முதல் குழந்தை தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல பிறந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணவும் செய்யறாரு. எனக்கு அப்புறம் என்னோட ஆட்சியை வழிநடத்த போறது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணவும் செய்யறாரு. இந்த ஒரு முதல் குழந்தைக்கும் பின்னாட்கள் அவருக்கு 60 வயதாகிறப்போ ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெர்கிட் அரசை போயிட்டு அசால்ட்டா துவம்சம் பண்ணிட்டு வந்த இந்த ஒரு தகவல் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் பரவுது. அப்படி பரவுனதுக்கு அப்புறம் டெமுஜின் மேல ஒரு சின்ன பயம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கிரியேட் ஆகுது. அதுல ஒன் ஆஃப் த அரசன் தான் அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்த ஜமுகா அப்படின்ற ஒரு அரசன். ஜமுகாவும் டெமுஜின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கிறப்ப ஒன்னாதான் சேர்ந்து விளையாண்டு தெரிஞ்சிருக்காங்க. ஆனா வளர வளர இவர் தனியா போனதுக்கு அப்புறம் ஜமுகாவும் தனியா போயிட்டு அவருக்குன்னு ஒரு அரசை உருவாக்கிட்டாப்ல. இப்ப டெமுஜின் பார்த்தா அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கிட்டு இருக்காப்ல இல்லையா. சோ இதனால ஜமுகா டைரக்டா டெமுஜினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சகஜமா சின்ன வயசு நினைவுகள்லாம் பகிர்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி பேசிட்டு இருக்கப்ப ஜமுகா டெமுஜினை ஓட்டுற மாதிரி ஓட்டுறாப்ல, அவர் அவமானப்படுத்தவும் செய்யறாப்ல. இதுவே டெமுஜினுக்கு உச்சக்கட்ட கோபத்தை கிரியேட் பண்ணுது. அதனால யோசிக்காம ஜமுகாவை சத்துன்னு ஒரு அறை அரைஞ்சிடாப்ல. இப்படி அரைஞ்ச இந்த ஒரு அறையே ஒரு மிகப்பெரிய போராவும் பின்னாட்கள்ல வெடிக்குது.
என்னையோட நீ இறந்துட்ட, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன் சாம்ராஜ்யத்தை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்கா டெமுஜனுக்கு எதிராக போரிட வர்றாப்ல. சோ இந்த ஒரு போர்ல நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்ப்போம், நம்ம டெமுஜன் தான் ஒரு மிகப்பெரிய படை வச்சிருக்காரு, 40,000 படை வீரர்களை வச்சிருக்காரு, அசால்ட்டா ஜமுக்காவை போட்டு தள்ளிட்டு அந்த அரசையும் கைப்பற்றிருப்பான்னு நினைப்போம் இல்லையா. ஆனா வரலாற்றுல நிகழ்ந்தது அதுக்கு ஆப்போசிட். எஸ், அந்த ஒரு போர்ல ஜமுக்கா அசால்ட்டா டெமுஜனோட படைகளை வீழ்த்திடுறாப்ல. வீழ்த்துறதோட மட்டும் இல்லாம டெமுஜனை காயமும் படுத்திடுறாப்ல. அந்த ஒரு காயத்தோடய அந்த போர்ல இருந்து டெமுஜன் தப்பிச்சு ஓடிடுறாப்ல. அப்படி ஒரு தப்பிச்சு ஓடினதை பாக்குறப்ப ஜமுக்கானால கைகட்டி சிரிக்கிறான். அது அவை மட்டும் கிடையாது, ஜமுக்காவோட படைவீரர்கள் எல்லாருமே டெமுஜன் தப்பிச்சு ஒரு இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அது டெமுஜனுக்கு உச்சக்கட்ட அவமானத்தை கிரியேட் பண்ணுது. அதுக்கடுத்து நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களா மாறுது, மாதங்கள் வருடங்களா மாறுது. கிட்டத்தட்ட 8 வருடங்களும் கடக்குது. இந்த 8 வருடங்கள் டெமுஜன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்றது அங்க சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியல. சோ 8 வருஷம் கழிஞ்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா டெமுஜன் செத்துதான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா டெமுஜன் சாகலாம் கிடையாது, அவனோட 2.0 வெர்ஷனை உருவாக்கிட்டு இருக்கான் அப்படின்றது அந்த டைம்ல அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. எஸ், அந்த ஒரு ஜமுக்காவோட போர்ல தோத்ததுக்கு அப்புறம் டெமுஜன் அங்க தப்பிச்சு ஓடினார் பாத்தீங்களா. அப்படி தப்பிச்சு ஓனதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் போய் அடக்கலாம் போகலாம்னு சொல்லிட்டு போய் புகுற போறப்ப இவர் தெரியாத நம்ம ஜின் டைனஸ்டியோட ஒரு மிகப்பெரிய படை கிட்ட மாட்டிக்கிறாப்ல. அப்படி மாற்ற அந்த ஒரு சமயத்துல ஜின் டைனஸ்டி அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஸ்லேவா இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, அதாவது அடிமையை இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஜின் டைனஸ்டியை பத்தி உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சீனால இருக்கிற சீன பெருஞ்சுவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீன பெருஞ்சுவரை உருவாக்குனது இந்த ஜின் டைனஸ்டி தான். சோ இந்த மாதிரி சீனாவை சுற்றி இருக்கிற எக்கச்சக்கமான பிளேஸ்ல இருந்து ஸ்லேவர்ஸ் எடுத்துட்டு போய் தான், அதாவது அடிமைகளை எடுத்துட்டு போய் தான் அவங்க இந்த மாதிரி மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு போர் வீரர்கள்ட்ட தான் டெமுஜன் போய் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் அவரையும் அடிமையை எடுத்துட்டு போய் ஜின் டைனஸ்டில வச்சு மாங்குன்னு வேலை வாங்குறாங்க. அப்படி வேலை வாங்கிட்டு இருக்க போய் டெமுஜன் கொஞ்சம் கொஞ்சமா தனக்கான மக்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி சேர்க்கிறோட மட்டும் இல்லாம ஜின் டைனஸ்டில இருந்து அவங்களுக்கே தெரியாம போர்க்கருவிகளையும் கடத்திட்டு வந்து தனக்கான போர் வீரர்களையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் தன்னோட போர் வீரர்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் தன்னுடைய உடல் வலிமையை இன்க்ரீஸ் பண்றாரு, மன வலிமையை இன்க்ரீஸ் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, சின்ன வயசு அவரோட மைண்ட்ல விதைச்ச அந்த ஒரு விதை இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த உலகம் மிகப்பெரியதா பறந்து விருந்திருக்கு, இங்க இருக்கிற எக்கச்சக்கமான பேரரசை தன்னோட கைவசம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல ஒரு விதையை விதைச்சாரு பாத்தீங்களா. அந்த ஒரு விதையை மரமா மாத்தணும்னு சொல்லிட்டு தன்னோட மன வலிமையை வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டரஸ் அரக்கனாவே செங்கிஸ்கான் தன்னை உருப்பெற வைக்கிறாரு. எஸ், இந்த 8 வருடங்கள் கழித்து தன்னுடைய படையை உருவாக்குனதுக்கு அப்புறம் அவருக்கு அவரே சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம் இதுதான், கண்ணில் படுற எல்லாத்தையும் போட்டு தள்ளுறோம், எல்லா அரசையும் தன்னோட கைவசம் ஆக்குறோம் அப்படின்னு மட்டும்தான் தன்னோட மனசுல சொல்லிக்கிட்டாரு. அப்படி சொன்ன உடனே தான் உருவாக்கி வச்சிருந்த படையை கூட்டுட்டு நேரா 8 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட படையை தோற்கடிச்சு தன்னை அடிச்சு துரத்துனான் பாத்தீங்களா ஜமுக்கா, அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு நேரா அவனோட படைக்கிறதா தான் போய் போரிடவும் செய்யறாரு. அப்படி போரிடுறது மட்டும் இல்லாம ஜமுக்காவோட தலையை தனியா துண்டிக்கவும் செய்யறாரு. இப்படி ஒரு துண்டிக்கிற இந்த ஒரு சமயத்துல இவருக்கு ஆதரவா இருந்த போர் வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சில பேரு 8 வருஷத்துக்கு முன்னாடி டெமுஜன் கூட போரிட்டவங்களா தான் இருந்தாங்க, அதாவது டெமுஜனோட படையில இருந்தவங்களா தான் இருக்காங்க. அவங்களும் ஜமுக்காவோட படைவீரர்களுக்கு எதிராக உச்சக்கட்ட கோபத்துல இருந்தாங்க. ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டெமுஜன் படைகளை வீழ்த்தின அந்த ஒரு சமயத்துல என்ன பண்ணிருந்தாங்க தெரியுமா, டெமுஜனோட படைவீரர்கள் சில பேரை உயிரோடவே வச்சு சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு சாகடிச்சாங்களாம். சோ அதனால இவங்க எல்லாருமே உச்சக்கட்ட கோபத்துல இருந்தாங்க. அதோட வெளிப்பட இவர்களும் அரக்கர்கள் மாதிரி மாறி ஜமுக்காவோட படைகளை சிதறடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இப்படி ஜமுக்காவோட அரச கம்ப்ளீட்டா சிதறடிச்சுட்டு அதுல அரசனா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டெமுஜன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாப்ல, இதற்கு மேல என்ன யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, என் கூட போட்டி போடணும்னு யாரும் வரக்கூடாது, என் கூட சண்டை போடணும்னு யாரும் வரக்கூடாது, நான் போய் ஒரு அரச கைப்பற்றணும்னு நினைச்சா அவங்க அடி பணிஞ்சு போகணும், சப்போஸ் அடி பணிந்து போகல அப்படின்னா அந்த அரசாங்கமே சிதறடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்டளையை வெளிப்படுத்துறாரு. இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா சிற்றரசுகளையும் பரவுது. அப்படி பரவுன உடனே அவங்க எல்லாருமே பயந்து போய் போரிடாமே எங்களோட அரசு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்லிட்டு டெமுஜன்ட்ட வந்து அடிபணிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தானா வந்து அடிபணிந்த எல்லாரையும் டெமுஜன் யோசிக்காம தங்கிட்ட வரவேற்றுக்கிட்டாரு. தங்கிட்ட அடிபணியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அரசர் சிற்றரசனா இருந்தாலும் சரி பேரரசனா இருந்தாலும் சரி அந்த அரசருக்கு எதிராக போரிட்டு அங்க இருக்கிற போர் வீரர்கள் அரசனை மட்டும் இவர் கொல்ல மாட்டாப்ல, அந்த மக்கள் முதற்கொண்டு இவர் கொன்றுட்டு தான் வரவே செய்வாராம். அப்படி கொல்ற மக்கள் ஆண்களை மட்டும் அவர் கொல்ல மாட்டாப்ல, அங்க இருக்கிற பெண்களையும் கொல்லுவாப்ல. அது பெண்கள் மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற சிறுவர்கள் இருந்தா கூட சிறுவர்களை கூட விட்டு வைக்க மாட்டாப்லையா, அவங்களையும் கொன்றுட்டு அந்த அரசே ரத்த கலரியா மாத்தினதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து திரும்பி வரவே செய்வாப்லையா. எதுக்குடா சின்ன பசங்க முதற்கொண்டு இவர் கொண்டுட்டு வராப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஏன்னா இவர் சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க அப்பாவை கொண்டுட்டு இவரை விட்டதுனாலதான் இவர் இவ்வளவு பெரிய அரக்கனா இப்ப மாறி இருக்காப்ல இல்லையா. அப்படி தான் யாரையாச்சும் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவன் வளர்ந்து அரக்கனா மாறி தனக்கு எதிராகவே மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தான் போர் செய்ய போற சாம்ராஜ்யத்துல இருக்கிறது யாரா இருந்தாலும் யோசிக்காம கொன்று தள்ளிட்டு வந்துட்டே இருப்பாப்லையா. இந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமா போரிடுறது மட்டும் இல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளுற இந்த ஒரு விஷயம் எல்லை கடந்து பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. அதுவே எக்கச்சக்கமான பேருக்கு இவர் மேல இருக்கிற பயத்தை இன்னும் அதிகப்படுத்துது. ஆனா என்னதான் இவர்கிட்ட சேராதவங்களுக்கு இது பயத்தை கிரியேட் பண்ணாலும் இவர்கிட்ட இருக்கிற மக்களுக்கு இவர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது.
ஏன்னா என்னத்தை தான் எதிர்நாட்டு மக்களுக்கும் எதிர்நாட்டு அரசனுக்கும் இவர் அரக்கனா தெரிஞ்சாலும் தன் மக்களுக்கும் தன்னுடைய படைவர்களுக்கும் எக்கச்சக்கமான சலுகைகளும் வசதிகளும் இவர் செஞ்சு தந்திருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, மங்கோலிய பேரரசு அப்படின்ற ஒரு அரசை உருவாக்குறோட மட்டும் இல்லாம அந்த எம்பையரை மிக பெருசா மாற்றவும் செய்யறாரு இல்லையா. சோ அதனாலேயே இனிமேல் இவரை நம்ம டிமோஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடாது, இவருக்கு ஒரு பேரை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையா அவருக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க. அதுதான் இப்போ வரலாற்றுல நிலைச்சு நிக்கவும் செய்யுது. அந்த பெயர் தான் ஜெங்கிஸ் கான். இவரோட அரக்கத்தனமான படையை பற்றி கேள்விப்பட்டு இவரோட படையை நம்ம எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேரரசோட படைகளும் வந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் இவன் அசால்ட்டா வீழ்த்திடுவாங்களாம். அதுக்கு முக்கியமான காரணங்களா சொல்லப்பட்டது இவருடைய டாக்டிக்கல் பிளானிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் செங்கிஸ்கான் அரக்கத்தனமான ஒருத்தரா இருந்தாலும் அவருடைய பிரெயினையும் பயங்கரமா யூஸ் பண்ணுவாராம். அவர் மற்றவங்க மாதிரி நேரடியா போய் போரிட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாப்ல. சைக்கலாஜிக்கலா எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிப்பாப்லையாம். அதாவது போரிடுறதை தாண்டி அவங்களுடைய பேரரசை முழுமையா முற்றுகையிட்டு அவங்களுடைய உணவுப் பொருட்களை கட் பண்றது, அவங்களுடைய தண்ணியை கட் பண்றது மாதிரியான சைக்கலாஜிக்கலாம் எக்கச்சக்கமான டாக்டிக்கல் பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாப்லையாம். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய படைகளையும் பார்த்தீங்கன்னா பல சலுகைகளையும் கொடுப்பாப்லையாம். அதாவது இவர் வாழ்ந்த காலகட்டம் எந்த காலகட்டம், 1960 காலகட்டம் இல்லையா. அந்த காலகட்டத்திலே வேற்றுமை இன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் பயங்கரமா ஃபாலோ பண்ணிருக்காப்ல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அரசர்கள் எல்லாமே உயர் பதவிகள் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது படைத்தளபதி மாதிரியான உயர் பதவிகள் இருக்கும் பாத்தீங்களா. அதை மேக்ஸிமம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உயர் குலத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா செங்கிஸ்கான் அதுல கொஞ்சம் இல்ல ரொம்பவே விதிவிலக்காகி அவருடைய படையில பெரிய பதவிக்கு வரணும்னா உயர் குலத்துல பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு திறமை இருந்தா போதும், நீங்க தாராளமா உயர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிடுவாராம். சோ அதனாலேயே தெருக்கோடியில பிறந்த ஒருத்தனா இருந்தாலும் அவனுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய திறமையை மதிச்சு இவருடைய படையில உயர் பதவியை கொடுத்துருவாராம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவருடைய படையில சீஃப் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த சுபுட்டாயை தான் சொல்றாங்க. ஏன்னா இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கொல்லன் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல தான் பிறக்கவே செஞ்சிருக்காப்ல. ஆனா அப்படி பிறந்த இவருடைய திறமை அளவுக்கு அதிகமா இருந்தனாலே செங்கிஸ்கான் பாத்தீங்கன்னா இவருடைய ரேங்கிங் அதிகமாக்கி யோசிக்காம மங்கோலியாவோட சீஃப் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்டாவே போட்டாராம். அப்படி போட்டதுக்கு அப்புறம் சுபுட்டாய் அவருடைய உயிரை கொடுத்து வேலை பார்த்து அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துல இருந்த மிகப்பெரிய மிலிட்டரி கமாண்டர்ல இவர் ஒருத்தர்னு பேர் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அந்த படையில கடைக்கோடியில் இருக்க சாதாரண ஒரு போர் வீரனுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இல்லையா. சோ நம்மளும் திறமையா போரிட்டா நம்மளும் உயர் பதவிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா. அந்த ஒரு உத்வேகம் தான் இவங்களை அரக்கத்தனமா போரிட வச்சு எக்கச்சக்கமான எம்பையரை கைப்பற்றுறதுக்கும் காரணமா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் ஒரு பேரரசு ஒரு அரசு கைப்பற்றுறது அப்படின்னா அங்க இருக்க மேக்சிமம் செல்வ வளங்களை அரசை தான் கைப்பற்றி வச்சுக்கிறோம்ல. போரிட்ட படைவர்களுக்கு பேருக்குன்னு சில பொற்காசுகளை கொடுப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில அரசர்கள் அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா செங்கிஸ்கான் அதுலதான் ஒரு மிகப்பெரிய விதிவிலக்காவே இருந்திருக்காப்ல. தன்னுடைய படையை வலிமைப்படுத்துறதுக்கு தேவையான செல்வங்களை மட்டும்தான் அவர் எடுத்துக்குவாப்லையாம். மிச்சம் இருக்கிற எல்லா செல்வங்களையுமே அங்க இருக்க கடைக்கோடி படை வீரர்கள் வரைக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துருவாப்லையா. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சாதாரண மக்களையும் போர் வீரனா மாறணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா. ஏன்னா போர் வீரனா போய் ஒரு பேரரசை அழிச்சா எக்கச்சக்கமான செல்வத்தை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கும் இல்லையா. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பாத்தீங்கன்னா செங்கிஸ்கானுக்கு தோல்வியே இல்லாம வெற்றிகளை மட்டும்தான் வாரி வழங்குச்சு. அது மட்டும் கிடையாது, செங்கிஸ்கான் அந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா மதம் மொழி இனம் அப்படின்ற வேறுபாடெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. அவர் எல்லா மதம் எல்லா இனம் எல்லா மொழியையும் ஆதரிப்பாரு. நீ என்னோட மதத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணவும் மாட்டாராம். புதுசா ஏதாவது ஒரு மதம் உருவானாலும் அதை கேட்டு தெரிஞ்சு அதை கத்துக்க தான் பாப்பாரே தவிர அதை அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டாராம். சோ இந்த ஒரு விஷயமும் இவற்றிருந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் செங்கிஸ்கான்ட்ட இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவர் பண்ண சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்காம தான் போச்சு. ஏன்னா ஒரு போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரரசு கைப்பற்ற செல்வங்களை கடைக்கோடியில் இருக்க படை வீரனுக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கறது பாத்தீங்கன்னா அந்த கடைக்கோடி வீரனுக்கு பெனிஃபிட்டா இருக்கலாம். ஆனா அந்த அரசருக்கு க்ளோசரா உயரிய பதவியில இருக்கவங்களுக்கு கடுப்பை தானே கிரியேட் பண்ணும். அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இவருடைய ஒய்ஃபை மீட்டு வர்றதுக்கு உதவி பண்ண டாப்ரூல் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது இவருடைய அப்பாவோட விசுவாசி இருக்காரு பாத்தீங்களா, அவரே செங்கிஸ்கானுக்கு எதிராக மாறாப்ல. நீ அரசனோட குவாலிட்டியை தாண்டி சாதாரண மனிதனா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இப்படி இருந்தாப்ல நீ ஒரு நல்ல அரசனாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கானுக்கு எதிராகவே வாழ நீட்றாப்ல. ஆனா இந்த ஒரு விஷயம் செங்கிஸ்கானுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ அதனாலே டாகூரோட படைக்கு எதிராக போரிட்டு அவரை வீழ்த்துறதோட மட்டும் இல்லாம அவரோட தலையும் தனியா துண்டிச்சிடறாப்ல. சோ இதுல இருந்து நீங்க என்னுடைய விசுவாசியா இருந்து என்னுடைய செயலுக்கு ஒத்து போகல அப்படின்னா உங்களுடைய உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு எச்சரித்திருக்காப்ல. இப்படி இவர் வான் பண்ணது எக்கச்சக்க பேரரசுகளுக்கு அச்சத்தை கிரியேட் பண்ணாலும் சில பேரரசு பாத்தீங்கன்னா இவரை ஹியூமிலியேட் தான் பண்ணாங்க.
அதுல முக்கியமான 2 பேரரசை சொல்லணும்னா ஒன்னு ஜின், இன்னொன்னு சியா. இவங்க 2 பேருக்கும் சரியான படத்தை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கான் முடிவு பண்றாப்ல. அதுல ஃபர்ஸ்ட் சியா டைனஸ்டிக்கு எதிரான போரை பார்த்தலாம், அதுக்கடுத்து ஜின் டைனஸ்டிக்கு எதிரான போரை பார்க்கலாம். இது ரெண்டுமே நடந்த காலகட்டம் வெவ்வேறு காலகட்டம். அதுல ஜின் டைனஸ்டிக்கு எதிராக ஒரு ஃபர்ஸ்ட் போர் தொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் சியா டைனஸ்டிக்கு எதிராக போர் தொடுத்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப சியா டைனஸ்டியை பார்த்துடலாம். சியா டைனஸ்டிக்கு இந்த மங்கோல் எம்பரருக்கு இடையில பார்த்தா ஒரு நல்ல ஒப்பந்தம் போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது செங்கிஸ்கான் சியா டைனஸ்டி கிட்ட பார்த்தா ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போட்டு வச்சிருந்தாரு. நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிராக நாங்க போர் தொடுக்க மாட்டோம், உங்களோட மக்கள் மேல நாங்க கை வைக்கவும் மாட்டோம், அதற்கு பரிமாறம் நாங்க கேட்கிற சில விஷயங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஒப்பந்தம் அவர் போட்டு வச்சிருந்தாரு. ஸ்டார்டிங் காலகட்டத்தில் சியா டைனஸ்டி இதை மதிச்சு இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் போக போக ஒரு சாதாரண மங்கோலிய மன்னனுக்கு நம்ம அடிபணிஞ்சு போகணுமா, அவ என்ன நம்மகிட்ட பெருசா அமைதி ஒப்பந்தத்தை போடுறது, இவனெல்லாம் மதிச்சோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு என்ன மதிப்பு இருக்கு, இனிமேல் நம்ம அவனை மதிக்கவும் கூடாது, அவன் ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்கள் செங்கிஸ்கானுக்கு எதிராக இருக்கிற எதிர்நாட்டு அரசனோட கை கோர்த்துக்கிட்டு செங்கிஸ்கானை ஹியூமிலியேட்டும் பண்றாங்க. அந்த ஒப்பந்தத்தை மீறவும் செய்றாங்க. சியா டைனஸ்டில இருந்து மங்கோலியாக்கு அனுப்பிட்டு இருந்த சில பொருட்களையும் கட் பண்ணவும் செய்றாங்க. அப்படின்னா அந்த சியா டைனஸ்டி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சீனாக்குள்ள இருக்கு. நம்ம செங்கிஸ்கானோட எம்பரர் மங்கோலியா பேரரசுக்குள்ள இருக்கு. சோ இதனால செங்கிஸ்கான் செம்ம கோவமாகறாரு. இதுக்கு மேலே சியா டைனஸ்டியை நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய இழுக்கா மாறிடும். ஏன்னா நம்மள அவமானப்படுத்தணும்னு நம்ம போட்டு தள்ளல அப்படின்னா இந்த உலகம் நம்மள மதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1,00,000 படை வீரர்களை திரட்டிட்டு சியா டைனஸ்டியை போய் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதாவது 1226வது வருஷம் கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்ப அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியே அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய டெசர்ட் தான். சியா டைனஸ்டியை ரீச் பண்ணணும் அப்படின்னா செங்கிஸ்கானோட படைகள் கண்டிப்பா கோபி டெசர்ட்டை கிராஸ் பண்ணி ஆகணும். இந்த கோபி பாலைவனம் அப்படின்றது சாதாரணமான பாலைவனம் கிடையாது. இந்த உலகத்தோட 6வது மிகப்பெரிய பாலைவனம் தான் இந்த ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்தை இவர் கூட்டி வச்சிருக்கிற எவ்வளவு பெரிய படைவீரர்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பாலைவனத்தை கடக்கிறதுக்குள்ளே இந்த படைவீரர்கள் எல்லாருமே இறந்து போயிருவாங்க. செங்கிஸ்கான் கூட இந்த பாலைவனத்தை தாண்ட மாட்டார் அப்படின்ற ஒரு மெத்தனத்துல தான் சியா டைனஸ்டியோட அரசனே இந்த ஒப்பந்தத்தை மீறி எதிர்நாட்டு அரசனோட கை கோர்த்துட்டு செங்கிஸ்கான் அவமானப்படுத்திருக்காப்ல. ஆனா இந்த ஒரு பாலைவனத்தை தாண்ட நீ இவ்வளவு தூரம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கான் இப்ப இவ்வளவு ஒரு படையை கூப்பிட்டு அந்த பாலைவனத்துல போறாரு. அப்படி போனது அவ்வளவு ஈஸியான ஒரு பயணமாவே அவருக்கு அமையல. ஏன்னா பாலைவனத்துல உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்காது, கொண்டு போற உணவை மட்டும் தான் பகிர்ந்து சாப்பிடணும் இல்லையா, அந்த உணவும் ரொம்ப நாள் கிடைக்காது, கொஞ்ச நாளே அது தீர்ந்தும் போயிடும் இல்லையா. சோ அதனாலே இந்த ஒரு பயணம் ஒரு மிகப்பெரிய கொடூரமான பயணமா தான் அமையுது. இருந்தாலும் செங்கிஸ்கானோட படை வீரர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சர்வைவ் ஆகிதான் நம்ம போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது இவங்க கொண்டு போன குதிரைகள் தான். பாலைவனத்துல ஒன்ஸ் இவங்களுக்கு உணவு தீர்ந்ததுக்கு அப்புறம் குதிரையோட பாலை கறந்து இவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குதிரையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சோர்வாகி அது உயிரிழக்க போகுது அப்படின்ற ஒரு தருணம் வந்துருச்சு அப்படின்னா யோசிக்காம குதிரையை கொண்டு அதோட ரத்தத்தையும் குடிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உணவுக்காக குதிரையோட மாமிசத்தையும் சாப்பிட்டு இருக்காங்க. இதனாலேயே ஒரு கூட்டு போன படை வீரர்கள்ல மேக்சிமம் பேர் ஓரளவுக்கு சர்வைவ் ஆகி அந்த பாலைவனத்தை கடக்கவும் செய்யறாங்க. அப்படி கடக்கிறோட மட்டும் இல்லாம சியா டைனஸ்டி இருக்கிற அந்த ஒரு நிலப்பரப்பையும் அடைகிறாங்க. அந்த ஒரு நிலப்பரப்பை இவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே சியா டைனஸ்டியை மறந்து போயிருது. என்னடா கடக்கவே முடியாது நினைச்சிட்டு இருந்த இந்த ஒரு பாலைவனத்தை இவனுங்க அசால்ட்டா கடந்து வந்துட்டானுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேரரசை அசால்ட்டா அழிச்சிருவானுங்க அப்படின்றது சியா டைனஸ்டிக்கு நல்லா தெரியுது. ஆனா இந்த ஒரு இடத்துல சியா டைனஸ்டிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய கோட்டை சுவர். சியா டைனஸ்டி ஒரு மிகப்பெரிய கோட்டை சுவரை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு கோட்டை சுவருக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த அரசும் இருந்துச்சு, மக்களும் இருந்தாங்க. சோ இந்த ஒரு கோட்டை சுவரை தாண்டி கண்டிப்பா செங்கிஸ்கானால வர முடியாது அப்படின்றது சியா டைனஸ்டியோட அரசனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அந்த கோட்டைக்குள்ள இருந்த மாதிரியே மங்கோலிய பேரரசனான செங்கிஸ்கானை பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து செங்கிஸ்கான் உச்சக்கட்ட கோபத்துக்கு போறாரு. நம்ம எப்படியாச்சும் இந்த கோட்டையை தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா அந்த கோட்டையை தகர்த்தெறிகிற அளவுக்கு இவர்கிட்ட நவீன கருவிகள் அந்த டைம்ல கிடையவே கிடையாது. அதாவது சீனாக்காரங்க அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா வெடிப்பொருட்கள் குண்டுகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மங்கோலிய பேரரசனான செங்கிஸ்கான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் மேக்சிமம் நம்பி இருக்குது அவரோட குதிரைப்படையை தான் நம்பி இருப்பாரு. ஏன்னா அவரோட குதிரைப்படைகள் மின்னல் வேகத்துல போகுமா, அந்த வேகத்துக்கு எதிர்நாட்டு படையவர்கள் தாக்கே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, மங்கோலியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாடோடிகளா தான் இருப்பாங்க. சோ அதனாலே அவங்க போற இடத்துல ஈஸியா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அங்க டென்ட்டை போட்டு கேம்பை போட்டு தங்கிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஆனா மற்ற பேரரசு இந்த மாதிரி டிராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க நாடோடிகள் அளவுக்கு ஈஸியா அடாப்ட் ஆக மாட்டாங்க. அதனாலதான் அவங்களால பெருசா பேரரசை விரிவுபடுத்த முடியல. ஆனா நம்ம செங்கிஸ்கானால அவரோட பேரரசை விரிவுபடுத்த முடிஞ்சு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எப்படி அந்த கோட்டை சுவர் தகர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கான் யோசிச்சாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்காகவே தன்னோட டீம் லார்ஜா டிவைட் பண்ணிட்டு எப்படியாச்சும் ஒரு ஐடியாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த கோட்டை சுவரை பத்தின பல விஷயங்களை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த கோட்டை சுவரை தகர்த்தெறிஞ்சு நம்மளால உள்ளவே போக முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே இது நம்மளுக்கு மேக்ஸிமம் தோல்வி அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் செங்கிஸ்கான் இந்த கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்ச உடனே சண்டையால ஜெயிக்க முடியாத இந்த ஒரு போரை நம்மளால நதியை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்ற இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே சுத்தமா புரியல. நீங்க என்ன சொல்ல
சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க. அந்த டைம்ல செங்கிஸ்கான் நம்ம ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது, இந்த நதியோட பாதையை மட்டும் இப்ப நம்ம டைவர்ட் பண்ண போறோம். அதாவது இந்த நதிக்கு ஆர்டிபிஷியலான ஒரு பாதையை உருவாக்கி அந்த நதியை நேரா இந்த கோட்டைக்குள்ள விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோட்டையை நதியில மூழ்கும். அப்படி மூழ்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜியா டைனஸ்டியே அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. இது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா இது செயல்பாடுல ஈஸியானு கேட்டா வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா ஒரு நதியோட பாதையை மாத்துறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம செங்கிஸ்கான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாரு. அதுல அரக்கத்தனமா தன்னோட உழைப்பை போடுவாரு. அது அவர் மட்டும் கிடையாது, அவரோட படை வீரர்களும் அரக்கத்தனமா போடுவாங்க இல்லையா? சோ அதனாலே உடனே இந்த பணியில இறங்க சொல்றாரு. அவரோட படை வீரர்களும் யோசிக்காம ஆர்டிபிஷியலான நதி பாதையை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறப்ப பார்த்தா உருவாக்குற டைம்ல நதி இங்கிட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கான அரணையும் உருவாக்குறாங்க. அந்த அரணை ஸ்ட்ராங்கா உருவாக்குனதுக்கு அப்புறம் அதற்கான பாதையை உருவாக்கி முடிச்ச உடனே இவங்க வச்சிருக்கிற அரணை எடுத்து விடுறாங்க. அப்படி எடுத்து விட்ட உடனே நதி அதோட பாதையில பயணிக்காம அவங்க உருவாக்குன அந்த பாதை வழியா பயணிச்சு ஜியா டைனஸ்டியோட அந்த ஒரு கோட்டைக்குள்ளேயும் போகுது. அப்படி கோட்டைக்குள்ள போன அந்த ஒரு தண்ணி 3 நாட்ல அங்க மக்கள் வாழ்ந்த பகுதிகள் எல்லாத்தையும் மூழ்கடிச்சு கடைசி அரசன் வாழ்ந்த கோட்டையை ரீச் பண்ணுது. அப்படி ரீச் பண்றதோட மட்டும் இல்லாம கொஞ்சமா அரசனோட அரண்மனையை லைட்டா மூழ்கடிக்குது. அப்படி மூழ்கடிச்ச உடனே வேற வழியே இல்லாம ஜியா டைனஸ்டியோட அரசனும் அடிபணிந்து தன்னோட பேரரசு செங்கிஸ்கான் கைவசம் கொடுத்துட்டு போயிடுறான். இது கேட்கறதுக்கு ஒரு ஃபேண்டசி ஃபில்ம் மாதிரி இருந்தாலும் இதுல உண்மைத்தன்மை இல்லாத மாதிரி இருந்தாலும் இது உண்மையிலே நடந்த ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களோட புத்தகத்துல எழுதவே செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி ஜின் டைனஸ்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி வச்சிருக்கிற மிகப்பெரிய சீன பெருஞ்சோரை தாண்டி இவரால் வர முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்களும் மெத்தனமா செங்கிஸ்கானை குமிலியேட் பண்றது, அவரை கேலி கிண்டல் பண்றது, அவரோட அமைதி உடன்படிக்கையை மீறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அதனாலே அதுக்கு எதிராக நம்ம போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன பெருஞ்சோர் வரைக்கும் அவங்க ஈஸியா ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் இந்த சீன பெருஞ்சோரை கடந்து ஜின் டைனஸ்டிக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த சீன பெருஞ்சோர் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிடையாது, இது பல மைல் தூரம் வரைக்கும் கட்டப்பட்டிருக்கு. இதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியவே செய்யுது. இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் இந்த ஜின் டைனஸ்டிக்கு பாடத்தை புகுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டைச்சுவர் இல்லாம சில இடங்கள் எல்லாம் ஜின் டைனஸ்டியை சேர்ந்த மக்கள் வாழதான் செய்வாங்க. அவங்களோட பிளேஸை சூறையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படைகளையே நூற்றுக்கணக்கான படைகளா பிரிச்சு எல்லா இடத்துக்கும் அனுப்பி விட்டுறாரு. அப்படி அனுப்பி விடுறத மட்டும் இல்லாம ஜின் டைனஸ்டியில் இருக்கிற எக்கச்சக்கமான சின்ன டவுன் வில்லேஜஸ் எல்லாத்தையுமே தீ வச்சு எரிக்கவும் செய்யறாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொல்லவும் செய்யறாரு. அது மட்டும் கிடையாது, இவரே சில ஒற்றர்களை நியமிச்சு அவங்க மூலமா ஜின் டைனஸ்டியில் இருக்கவங்களுக்கே லஞ்சத்தை கொடுத்து இந்த சீன பெருஞ்சோர்ல எது வீக்கஸ்டான பிளேஸ், எது வழியா ஈஸியா உள்ள பல விஷயங்களை கலெக்ட் பண்ணி அது வழியா உள்ள போய் ஜின் டைனஸ்டியோட தலைமையில இருக்கிற கோட்டையும் முற்றுகையிடுறாங்க. அந்த கோட்டையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கோட்டைக்குள்ள இருக்கிற அரண்மனை அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த கோட்டைக்கு வெளிப்புறத்துல இருந்து வர உணவு அண்ட் தண்ணியை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. சோ அதனாலே அந்த கோட்டையை கம்ப்ளீட்டா முற்றுகையிட்டு வெளியில இருந்து எந்த விதமான உணவு நீர் போக விடாம தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்படி தடுத்து நிப்பாட்டினதுனாலேயே 1 வாரத்துக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம அவங்களும் அடிபணிந்து நாங்க செய்தது தவறு தான், இனிமேல் இந்த தவறு நடக்காது, நீங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கான் அடிபணிந்து அவரோட ஒப்பந்தத்தை மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு இன்சிடென்ட் தான், ஆனால் செங்கிஸ்கான மாபெரும் அரக்கன் அப்படின்னு உணர்த்துற மாதிரி வரலாற்றில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுதான் குவாராஸ்மியன் பேரரசுக்கு எதிராக இவர் போட்ட சண்டை. எஸ், தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஒரு மிகப்பெரிய பேரரசா உருவாக்குனதுக்கு அப்புறம் சீனால இருந்து யூரோப்புக்கு போற சில்க் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த காலகட்டத்தில் ஆசியாவுக்கு யூரோப்புக்கு இடையில வணிகம் நடத்துறதுக்காக மேம்படுத்தப்பட்ட பாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதை பார்த்தீங்கன்னா இவருடைய சாம்ராஜ்யத்துக்கு உள்ள கூடி தான் போகுது. ஸோ அதனாலே இனிமேல் நம்ம போற கம்மி பண்ணிட்டு வணிகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கான் முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணானே மங்கோலியாவை சேர்ந்த 500 வணிகர்கள் அடங்கிய ஒரு குழுவை எக்கச்சக்கமான விலையுயர்ந்த பொருட்களை கார்வான்ல ஏத்திட்டு யூரோப்பை நோக்கி அனுப்பி விடுறாரு. அப்படி அனுப்பி விடுறப்ப இந்த ஒரு பாதை பார்த்தீங்கன்னா மங்கோலியா பேரரசை தாண்டி குவாராஸ்மியன் பேரரசுக்கு உள்ள கூடிதான் இந்த பாதை போயாகணும். அப்படி போறப்ப அந்த குவாராஸ்மியன் பேரரசுல பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு நார்மலா அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இந்த தடவை இவங்க என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோன்னு தெரியல. இது செங்கிஸ்கானோட வணிகர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க மேபி ஒற்றர்களா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு குவாராஸ்மியனோட ஆளுநர் பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானோட வணிகர்களை உள்ள விடாம வெளியவே வச்சு சிறை பிடிச்சிடறாப்ல. அப்படி சிறை பிடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த கார்வான்ல எக்கச்சக்கமான விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கதை நோட் பண்ணிடறாப்ல. அதை பார்த்தோன்னே அவருக்கு பேராசை அதிகமாகவும் ஆகுது. அதனாலே அந்த விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு அந்த 500 வணிகர்களையும் ஈவு இறக்கலாம கொல்லவும் செஞ்சிடறாப்ல. இந்த ஒரு செய்தி செங்கிஸ்கானோட காதுகளுக்கும் எட்டுது. அப்படி எட்டுனோடனே குவாராஸ்மியன் அரசுக்கும் மங்கோலிய அரசுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு, நல்ல அமைதி பேச்சுவார்த்தையும் இருந்துச்சு. கவர்னர் தான் இதை பண்ணிருக்கலாம், அரசன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுதான்
தான் 3 பேரை பேச்சுவார்த்தைக்காக என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வர சொல்லி குவாரஸ்மியன் எம்பையருக்கு செங்கிஸ்கான் அனுப்பியிருக்காப்ல. அவங்களும் அந்த நாட்டு அரசனான சா முகமது போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கிறப்ப அவரும் பாத்தீங்கன்னா அந்த செங்கிஸ்கானோட ஆட்கள்கிட்ட கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒருத்தர் அரசவையிலே வச்சு கொடூரமா கொண்டுறாங்க. மிச்ச 2 பேர் இருக்க தாடி அறுத்து ட்ரெஸ்ஸே இல்லாம அவமானப்படுத்தி மங்கோலியாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இத பார்த்தோன்னே செங்கிஸ்கானுக்குனால உச்சக்கட்ட கோவம் வந்துடுது. இதற்கு மேலே குவாரஸ்மியனை நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா அது நம்ம பேருக்கு இழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு குவாரஸ்மியனை நோக்கி படையெடுக்கிறாரு. அப்படி இவர் படையெடுக்கிற அந்த ஒரு டைம்ல குவாரஸ்மியன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நந்தவனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகுல பூத்து குலுங்குச்சாம். அந்த பேரன்ஸ்குள்ள போய் சுத்தி பார்க்கறதுக்கே பல நாட்டவரும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அழகான குவாரஸ்மியனை பழி வாங்குறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1,50,000 படை வீரர்களோட செங்கிஸ்கான் போறாரு. அப்படி போற அந்த படை வீரர்கள்ட்ட செங்கிஸ்கான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், நம் மக்கள் மீது ஈவு இறக்கமே இல்லாம நடந்துகிட்ட அவங்க பேரரசா இருந்தாலும் சரி அவங்க மக்களா இருந்தாலும் சரி யாரு மேலே கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் காட்டவே கூடாது, கண்ணில் படுற எல்லாரையும் ஒன்று குவிங்க அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் கிடையாது, குவாரஸ்மியன்ல செல்வ வளங்களும் அளவுக்கு அதிகமா இருக்கு. சோ இந்த பேரரசை வித்துனா அந்த செல்வ வளங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனாலே மங்கோலிய படைவீரர்கள் எல்லாருமே குவாரஸ்மியன் மீது கண்மூடித்தனமா போரிட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த போரோட முடிவுல குவாரஸ்மியனை கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது அந்த போருக்கு முன்னாடி குவாரஸ்மியன் எப்படி இருந்துச்சு, ஊத்து குழுங்குற நந்தவனமா இருந்துச்சு இல்லையா, ஆனா அந்த போருக்கு அப்புறம் அந்த குவாரஸ்மியனோட மண்ணே பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் படிஞ்சு ரத்த கலரியா மாறிடுச்சான். சோ இவங்க இவ்வளவு அரக்கத்தனமா சண்டை போடுறத பார்த்தோன்னே அந்த நாட்டோட அரசனான சா முகமது அங்கிருந்து தப்பிச்சு ஓடிறாப்ல. அப்படி தப்பிச்ச உடனே அவர் காஸ்பியன் சீல இருக்க ஒரு தீவுல போய் தஞ்சம் புகுந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த தீவிலேயே தனிமையில உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. சரி, அவர் ஓகே இந்த 500 வணிகர்களை கொண்ட கவர்னர் சிக்கனாரா இல்லையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் செங்கிஸ்கானோட கையிலேயே மாட்டினாப்ல. அப்படி மாட்டின அவரை செங்கிஸ்கான் எப்படி கொண்டாருன்னு தெரியுமா, என்னுடைய இந்த பொருட்களுக்கு ஆசைப்படுதானா என்னுடைய ஆட்கள் எல்லாத்தையும் நீ கொன்ற, இந்த பொருளாலே நீயும் சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு சில்வரை உருக்கி அவருடைய வாய் வழியே ஊத்தி கொன்றாராம். அந்த அளவுக்கு கொடூரமா நடந்திருக்காரு நம்ம செங்கிஸ்கான். இப்படி தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு அரக்கத்தனமான பேரரசனா வாழ்ந்து எக்கச்சக்கமான மக்களை ஈவு இறக்கமே இல்லாம கொன்று வைத்த செங்கிஸ்கான் கடைசி 65வது வயதுல இறக்குறாரு. ஆனா அப்படி இறக்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தன்னுடைய 64வது வயசுல தன்னுடைய மிகப்பெரிய பேரரசுக்கு அடுத்த வாரிசை நம்ம கை காட்டணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மகன்களை கூப்பிடுறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணோம் பாத்தீங்களா. அதாவது தன்னுடைய மனைவி போட்டை மறுபடியும் மீட்டு எடுத்துட்டு வர்றப்ப அவங்க மாசமா இருந்தாங்க. அந்த குழந்தை யாருதுன்னு தெரியாமையே கூட்டு வந்து தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லவும் செஞ்சாரு பாத்தீங்களா. அந்த ஒரு விஷயம் இங்க கனெக்ட் ஆகும். தன்னுடைய பேரரசோட அடுத்த அரசன் யாருன்னு அறிவிக்கிறதுக்காக தன்னுடைய மகன்களை கூப்பிடுறாரு. அவருடைய மகன்களும் அங்க வர்றாங்க. சரி, அதெல்லாம் ஓகே, எத்தனை மகன் சொல்றா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கணக்கிலே அடங்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா செங்கிஸ்கான் அவருடைய வாழ்நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை திருமணம் முடிச்சதாகவும் சொல்லப்படுது. அப்படி திருமணம் முடித்த அந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு எக்கச்சக்கமான குழந்தைகள் பிறந்ததாகவும் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு ஒரே இடத்துல எல்லாம் கிடையாது, எக்கச்சக்கமான இடங்களுக்கு டிராவல் பண்ணாரு. அவருடைய சாம்ராஜ்யமே மிகப்பெரியதா இருந்துச்சு இல்லையா. அவர் போற எல்லா இடத்துலயுமே பெண்களை திருமணம் முடிப்பாராம், அங்க குழந்தையும் பெற்றுக்குருவாராம். ஆனா என்னதான் அத்தனை பெண்களை திருமணம் எடுத்தாலும் அத்தனை குழந்தைகளை அவர் பெற்றெடுத்தாலும் தன்னுடைய முதல் மனைவி தான் தன்னுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லவும் செய்வாரு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய முதல் மனைவியோட முதல் மகன் தான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாராம். இது அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்காக தான் தன்னோட 64வது வயசுல அரசவை கூப்பிட்டு தன்னுடைய முக்கியமான 6 மகன்களை கூப்பிடுறாரு. அப்படி வந்து உட்கார்ந்தவங்கள தன்னுடைய மூத்த மகனான யோசிதா அரசன் சொல்லிட்டு ஓப்பனா அனௌன்ஸ் பண்றாரு. இதை கேட்ட உடனே 2வது மகனான ஒக்தாய்க்குனால சுத்தமா அது பிடிக்கவே இல்ல. இப்படி சொன்ன உடனே டக்குனு ஒக்தாயி எந்திரிச்சு செங்கிஸ்கானை பார்த்து, சரியான வழியில் பிறந்தவன் மட்டும்தான் நம்ம பேரரசோட அரசனா ஆக முடியும், இவன் உண்மையிலேயே உங்களோட மகன் தானா அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட இவனை நம்ம அரசன் ஆக்கணும் அப்படின்னா அது நம்ம பேரரசுக்கே இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவையிலேயே யோசியை அவமானப்படுத்துறான். இதை கேட்ட உடனே யோசிக்கு உச்சக்கட்ட கோபம் வந்துருது. சோ அதனாலேயே யோசிக்கும் ஒக்தாய்க்கு இடையில அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டையும் உருவாகுது. இந்த சண்டையை பார்த்தோன்னே செங்கிஸ்கானுக்கும் உச்சக்கட்ட கோபம் வந்துருது. ஏன்னா நம்மளோட பேரரசோட அடுத்த அரசன் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ற இடத்துல இப்படி சில்லறத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம சாம்ராஜ்யத்தை நம்மளால காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கதையும் சொல்றாப்ல. அதுதான் ஒரு ஊர்ல 2 பாம்பு இருந்துச்சான். அதுல ஒரு பாம்புக்கு ஒரு உடம்பும் எக்கச்சக்கமான தலைகளும் இருந்துச்சு, இன்னொரு பாம்புக்கு எக்கச்சக்கமான உடம்பும் ஒரே ஒரு தலையும் இருந்துச்சு. இதுல ஒரே ஒரு உடம்பும் எக்கச்சக்கமான தலைகளும் கொண்ட பாம்புக்கு பசிச்சு அப்படின்னா அந்த பாம்புட்டு இருக்கிற ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு பக்கம் உணவு தேடி போவோம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டே இருக்குமா. அப்படி கொடுக்குறப்ப ஒரு தலை எங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்குமா, இன்னொரு தலை எங்கிட்டு போவோம்னு இருக்குமா, இன்னொரு தலை எங்கிட்டு போவோம்னு இருக்குமா. அப்படி
இழுக்கிறப்ப அந்த பாம்பால எந்த பக்கமும் போக முடியாம உணவை கரெக்டா எடுத்துக்க முடியாம பட்டினிலே கடந்து இறந்து போயிடுச்சான். ஆனா இன்னொரு பக்கம் ஒரே ஒரு தலையை வச்சு எக்கச்சக்கமான உடம்பு வச்சிருந்த அந்த ஒரு பாம்பு இந்த பக்கம் தான் உணவை போய் எடுக்க போறோம், அதை சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா உடம்புக்கும் கரெக்டா உணவு போகுன்றது தெரிஞ்சு உணவை சரியா எடுத்து சாப்பிட்டு கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்துச்சு. சோ நம்ம பேரரசுக்கும் இதுதான் முக்கியம். நம்ம பேரரசுக்கு எக்கச்சக்கமான வாரிசுகள் இருந்தாலும் எக்கச்சக்கமான தலைகள் இருந்தாலும் ஒரு தலை தான் முக்கியமான தலையா இருக்கணும். அந்த தலை சொல்றத மற்ற எல்லாரும் கேட்டா மட்டும்தான் பேரரசு நீடிக்கும். அதை தவிர்த்து 6 தலை இருக்குன்றதுக்காக 6 தலையும் 6 பக்கம் நான் அரசன் ஆவேன்லாம் நின்றீங்க அப்படின்னா நம்ம பேரரசை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாது. சோ நீங்க 2 பேர் சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்க 2 பேரும் நான் அரசனாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது மன்னன சுக்தாயை அபிஷியலா மங்கோலிய பேரரசோட அடுத்த அரசனா செங்கிஸ்கான் நியமிச்சுட்டு போயிட்டே இருந்தாராம். அதுக்கடுத்து தன்னுடைய 65வது வயதுல, அதாவது 1227வது வருஷம் செங்கிஸ்கான் மரணம் அடைகிறாரு. அப்படி மரணம் அடைஞ்சது இவர் எதிரிகள்கிட்ட மாட்டியெல்லாம் மரணம் அடையல. அதற்கு மாறா குதிரையில சவாரி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த குதிரையில இருந்து கீழே விழுந்து அதுல காயமுற்று நோய்வாய்ப்பட்டு இறந்ததா சொல்லப்படுது. இதுதான் இவர் இறந்ததுக்கான முக்கியமான காரணமா பல பேர் சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் கொடூரமான ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு இறந்தாருன்னு சொல்றாங்க. வேறு சில பேர் பாத்தீங்கன்னா இவர் விஷக்காய்ச்சலால பாதிக்கப்பட்டு இறந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில குறிப்பிட்ட பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் ஜியா டைனஸ்டியோட இளவரசன்ட்ட மாட்டிட்டு இறந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இதோட உண்மைத்தன்மை ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு. மேஜரா பாத்தீங்கன்னா இவர் குதிரையிலிருந்து விழுந்து காயமுற்றுதா இறந்தாருன்னு சொல்லப்படுது. இது எப்படியோ ஒரு குறுநில அரசனோட மகனா பிறந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின செங்கிஸ்கானோட முடிவு இப்படிதான் இருந்துச்சு. சோ பேரரசன் செங்கிஸ்கானை பத்திய உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.